லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்த ஒரு படம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆச்சா? எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சா? நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சா? அப்படின்றதெல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன் இந்த படம் நெறைய பேருக்கு கனெக்ட் ஆகல? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை 2040ல எல்லாரும் லவ் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குமா? யாரு யாரோட லவ் பண்ணும்? அப்படின்றதுக்காக ஒரு ஆப் ஒண்ணு உருவாக்குறாங்க. ஸோ அந்த ஆப்ப ஃபாலோ பண்ணி நெறைய பேர் லவ் பண்றாங்க. அந்த மாரி தான் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் லவ் பண்றாங்க. இது எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தாலுமே, இது எல்லாமே இப்ப இருக்க ஆடியன்ஸால கனெக்ட் பண்ணிக்க முடியலங்க. மெயின் ரீசன் இவங்களுக்குள்ள வர லவ் போர்ஷன் வந்து அவங்க சேரணும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரணும். அந்த ஒரு ஃபீல் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல கிடையாதுங்க. எப்படியா இருந்தாலும் இவங்க 2 பேர் சேர போறாங்க அப்படின்ற ஒரு ஃப்ளோல தான் இந்த படம் போயிட்டு இருக்கும். இவங்க சேரணும் அப்படின்ற ஆசை நமக்குள்ள வந்தா தான் இந்த படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். 2 சீமான் சாரோட போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலுமே, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ரைட் பண்ணலாம். சீமான் சார் ஒரு மிகப்பெரிய பாலிட்டிஷியன். அவரு திரும்ப சினிமாக்குள்ள நடிக்கிறாரு அப்படின்னா, எல்லாருக்குமே பெரிதா எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா, ஒரு மேடையில பேசுற மாரியே படத்துல வந்து தமிழ்ல பேசிட்டு இருந்தா, அதெல்லாம் ஆடியன்ஸ வந்து அட்ராக்ட் பண்ணல. மேபி அவரோட டயலாக் போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருந்தா, இன்னுமே இந்த படம் பெரிதளவுல எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆயிருந்திருக்கும். 3 டைரக்டர் விக்னேஷ் சிவன். இவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ரொம்ப ஒரு யூனிக்கான கான்செப்ட்ங்க. ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ ரொம்ப பிரசன்ஸா இருக்கும். ஆனா ஸ்க்ரீன் பிளேல பெருசா பயங்கரமா ஓட்டை இருக்கு. நெறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அண்ட் தென் இந்த 2040ல லவ் எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட் நல்லா இருந்தது. அதே நேரத்துல நம்மள சுத்தி இருக்க பல விஷயங்கள் எப்படி மாறி இருக்கும், எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கும் அப்படின்ற சீன்ல அதுல கொண்டு வந்திருந்தா, கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவே படம் பார்க்குறப்ப ஆர்வமா இருக்கும். முழுக்க முழுக்க பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, அந்த ஆப், லவ், சீமான் ஒரு தனியா ஒரு 4 பேருக்கான ட்ராக்க மட்டும் தான் படத்துல வச்சிருக்காரே தவிர, வேற எதுவும் பெருசா இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு வரலங்க. 4 படத்துல அங்கங்க நெறைய கருத்தூசி போட்டுருக்காங்க. பசங்க ஏன் ஃபோனால கெட்டு போறாங்க? ஃபோனால என்னென்ன நடக்குது? எல்லாரும் லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர் அதனால ஏற்படுற விபரீதம் அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஆனா மேபி இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படம் நல்லாவே ரீச் ஆயிருக்கும். 5 பிரதீப் ரங்கநாதன் என்னதான் இவரு படத்துல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே, இவரு மேலயுமே ஒரு தப்பு இருக்கு. இவரு இதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ண 3 படம் போற போக்குல ரூ. 100,00,00,000 கலெக்ஷன் பண்ணுச்சு. எப்படி போற போக்குல அசால்ட்டா ரூ. 100,00,00,000 கலெக்ஷன் பண்ணுச்சு. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலயுமே இருந்துச்சுங்க. அதனாலே இந்த படம் வந்து ஒரு பின்னடைவ சந்திச்சுச்சு அப்படின்னு நம்ம தாராளமாவே சொல்லலாம். 6 இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஒரு மேஜர் ப்ராப்ளமாவே இருந்ததுங்க. இந்த படம் இப்ப வரப்போது, இப்ப வரப்போது, இப்ப வரப்போதுன்னு அப்பப்ப சொல்லி, சொல்லி சடனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாள்ல இந்த படத்த ரிலீஸ் பண்ணிட்டாய்ங்க. இந்த படத்துக்கு பெருசா எந்த ஒரு ப்ரமோஷனுமே பண்ணல. அது ஒரு மேஜர் ப்ராப்ளம்னே சொல்லலாங்க. மேபி இந்த படத்த பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணியிருந்தா, இன்னுமே ஆடியன்ஸ் இந்த படத்த அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னுமே கலெக்ஷன் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்திருக்கும். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த படம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கிறப்ப, அங்க இருக்க விஷுவல் ஆகட்டும், ஐடியாவாகட்டும், ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகட்டும், இதனால இந்த படத்த நீங்க கண்டிப்பா ஒன் டைம் பார்த்துருவீங்க. ஆனா, இன்னுமே இந்த படத்த நல்லா பண்ணியிருந்தா பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். இந்த படத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத் தாங்க. எவ்வளோ படத்துல மிஸ்டேக் இருந்தாலுமே, இவரோட சாங்ஸ் வேற லெவல்ல இருக்கும். பிஜிஎம்ஸ் தரமா இருக்கும். பங்கம் பண்ணியிருப்பாருங்க. ஒரு அன்சங் ஹீரோன்னே சொல்லலாம் இந்த படத்துல. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன் இந்த படத்த பயங்கர கலர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேத்துனால தான் இந்த படத்த நம்ம கட்டாயம் தியேட்டர்ல பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்திருக்குன்னே சொல்லலாம். இன்னுமே இந்த படத்த பெட்டரா பண்ணியிருந்தா கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸ்க்குமே இந்த படம் புடிச்சிருக்கும். மேபி இந்த படம் ஓடிடில வந்தா இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நான் நெனச்ச மாரியே நீங்களும் இந்த படத்த பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆயிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ கீழ ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன இந்த படத்துல மாத்திருக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க.